அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தம்ப்நெயிலுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. தம்ப்நெயில் தான் நம்ம சேனலுக்கு ஒரு உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தம்ப்நெயில் பார்த்து தான் நம்மளுடைய வீடியோவே டச் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புதிய யூடியூபராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பழைய யூடியூபராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே வியூஸ் கிடைக்காது. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தம்ப்நெயிலுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஏன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவாங்க. அந்த தம்ப்நெயிலை டச் பண்ண உடனே உங்கள் சேனலுக்குள்ளார உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோலையும் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரோ அவுட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தம்ப்நெயிலும் இந்த இன்ட்ரோ அவுட்ரோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரோ நீங்கள் 30 செகண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு முன்னாடியே நீங்கள் ஒரு ஐப்பை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்ரோலையும் அடுத்து என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பற்றி மேக் பண்ண போகிறீங்க. இப்போ லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். டைட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், தம்ப்நெயிலும் மேக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போது எல்லாருமே நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஹவ் டு ப்ரிப்பேர் அப்படின்ற அந்த வேர்டை தான் போடுவோம். சரிங்களா? அந்த வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஹவ் டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இல்லை ஏதாவது ஒரு டெக் சேனல், ஹவ் டு இன்க்ரீஸ் வியூஸ், ஹவ் டு டிக்ரீஸ் வியூஸ், எப்படி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த ஹவ் டு வேர்டை நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹவ் டு ப்ரிப்பேர் சிக்கன் கறி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சிக்கன் கறியை எடுத்துக்கலாம். லைக் இப்போ ஃபஸ்ட் ஒன் இதான் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கறி நான் கிரேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலில் 48 லேக் போயிருக்கு. ஸோ இவங்க என்ன அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் கவனிக்கணும். எந்த மாதிரி ஸ்டைலில் அவங்க பேசுகிறாங்க, எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அண்டு எந்த மாதிரி அவங்க கேமரா குவாலிட்டி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே நீங்கள் அப்படியே தள்ளுங்க. ஷார்ட்ஸில் பாருங்கள், அவங்க முன்னாடி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இமேஜ், இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இதை பார்க்கணுன்ற ஃபீலை விட நம்ம சாப்பிடணுன்ற ஃபீல் கொடுக்குது. அப்போ அந்த ஃபீல்லையே அவங்க டச் பண்ணி பார்ப்பாங்க. லைக் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல், எக்ஸ்ட்ரா ஃபீலே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 11 மந்த் ஆகுது, 39 லேக் போயிருக்கு. சரிங்களா? என்ன வச்சுருக்காங்கன்னா சிக்கன் எடுத்தால் மிக சுவையாக இப்படி செஞ்சு பாருங்கள். ஸோ இவங்களுக்கு தம்ப்நெயில் மட்டும் காரணம் கிடையாது, இவங்க பல வருஷமாக இவங்க சேனலை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் இவங்க சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் தம்ப்நெயில் மட்டும் வச்சா வியூஸ் போயிடுமான்னு டக்குன்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய சேனலுடைய இயர்ஸ், அதனுடைய நம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சேனல். இப்போது நீங்கள் இங்கே நல்லா பாருங்கள், இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த சர்ச் ஃபில்டர் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆல் அப்படின்னு டச் பண்ணி இங்கே பாருங்கள் வீடியோன்னு கொடுத்துக்கிட்டு அப்ளை கொடுங்க. இப்போது எந்த வீடியோ வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன வீடியோ தான், இதே போல் தான் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 3.3 crore, அதாவது 3 கோடிக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு கிரேவி போடுறதா இருந்தால் இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஐட்டத்தை பார்த்து தான் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை டீப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஹவ் டு சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் சம்திங் நீங்கள் போட்டுட்டீங்க. போட்ட உடனே இந்த மாதிரி தான் வரும். நார்மலாக இருக்கிற சிக்கன் கிரேவிஸ் வராது. பிகாஸ் நல்ல மூமெண்ட்டில் போயிருக்கிற ஒரு கிரேவிஸோ இல்லை ஒரு கரீஸோ இல்லை வந்து ஒரு ரைஸோ அதுதான் முன்னாடி வரும். நீங்கள் அதே போல் போட்டிங்கன்னா
புதுசாக போடும்போது அதுக்கு கீழே உங்களது வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்ராக்டிவ் ஒரே மாதிரியே இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஸோ இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கு. ஸோ இருந்தாலுமே இப்போவும் இதே மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு வீடியோ வந்திருக்கே, அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே இங்கே பாருங்கள் வீடியோஸ்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். வீடியோஸில் அழகாக அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுங்கள். ஒரு சேனல்லாம் யூனிக் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ், ஒரு க்ளீனஸ், இது எல்லாமே இருக்கணும். ஸோ இது குக்கிங் சேனலுக்கு மட்டுமே நான் சொல்லலை. நீங்கள் வ்ளாக் போடுறதா இருந்தாலுமே இந்த இடத்துல வ்ளாகை டைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ராவல் விளாக் அதை நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போது ஹவு டு ட்ராவல் விளாக்னு போட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் ட்ராவல் விளாக்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது, பாதியிலே இறங்கிட்டேன், அன்ரிசர்வ்டு ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் போங்க. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கும் கேவலம் அப்படின்ற ஒரு நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல விஷயத்தை விட ஒரு கெட்ட விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் நம்மளுடைய மைண்டு. இது சைக்காலஜிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மைண்டு போகும். ஸோ நல்லா இருக்கானா எனக்கு என்ன வந்தது, அவன் நல்லா இருந்தால் எனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன, அந்த மாதிரி சைக்காலஜிக்காக போகும். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சைக்காலஜிக்கல் ரொம்ப ரொம்ப மஸ்ட். மக்களுடைய எண்ணத்தை நம்ம ரீட் பண்ணிக்கணும். இப்போது ரொம்ப கேவலமாக இருக்குன்னா ஏதோ கேவலமாக இருக்குது, அந்த கேவலத்தை பார்த்து உள் மனசு கண்டிப்பாக ஹாப்பி ஆகும். இது சைக்காலஜி. ஸோ கண்டிப்பாக இதை நான் வந்து தப்பு சொல்லலை. ஏன்னா மனசு பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன அங்கே கஷ்டப்படுறாங்க அதை எதிர்பார்த்து அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணும். இது சைக்காலஜிக்காக சொல்கிறாங்க, நான் சொல்ல கிடையாது. ஹாப்பினா சந்தோஷப்படாது, கொஞ்சம் அங்கே நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். சரிங்க, அப்படியே கொஞ்சம் மேலே தள்ளி பாருங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு போட்டு இவங்களுடைய தம்ப்நெயில் பாருங்கள் ஃபேமிலியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் வ்ளாகில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பஸ் மட்டுமே இந்த வழியில் போகும், வேறு யாருக்கும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்காங்க. சினிமா எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தம்ப்நெயில் இப்படி மேக் பண்ணுங்கள். ஸோ தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக தம்ப்நெயில் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு மேக் பண்ணணும்னு தெரியலனா நம்ம சேனல்லையே தம்ப்நெயில் மேக்கிங் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக தம்ப்நெயில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தம்ப்நெயிலை இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் 199 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.